ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. அதாவது கங்குவா திரைப்படத்தோட தோல்விக்கு சிவகார்த்திகேயன் பிரியாணி போட்டு கொண்டாடினார் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் பரவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம நவம்பர் 14ஆம் தேதி செம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் செம்ம அவளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்த ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்கள் நிறைய நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாங்க. ஸோ 2.5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்றனால வந்து நிறைய ரசிகர்கள் பொறுக்காமல் நிறைய தப்பான விமர்சனங்கள், தப்பான கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சைடில் வந்து நம்மளோட அமரன் திரைப்படம் வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி ரிலீஸ் ஆன கங்குவா ரிலீஸ்க்கே 2 வாரம் முன்னாடி ரிலீஸ் ஆகி செம்ம ஒரு வரவேற்பை பெற்றுச்சு ரசிகர்கள் மத்தியில். ஸோ இப்போ வந்து நிறைய திரையரங்கில் வந்து கங்குவா திரைப்படத்தோட ஷோஸை குறைச்சிட்டு அமரன் திரைப்படத்தோட ஷோஸை ஏற்றிட்டாங்க. ஸோ இது வந்து செம்ம பெரிய ஒரு நியூஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ நம்ம சிவகார்த்திக் வந்து இப்போ ஏஆர் முருகதாஸோட ஷூட்டிங்கில் வந்து ஒரு படம் வந்து செம்மையாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அவர் வந்து அமரன் திரைப்படத்தோட சக்ஸஸ்க்காக வந்து ஸோ அங்கே வந்து பிரியாணி போட்டு கொண்டாடி இருக்காரு அப்படின்ட்டு ஒரு கிளிக்ஸ் நிறைய வந்துச்சு. ஆனால் வந்து சூர்யா ஃபேன்ஸ் இது எல்லாருமே வந்து தப்பாக நினச்சிட்டு, ஸோ எல்லா சூர்யா ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, சில சூர்யா ஃபேன்ஸ் வந்து தப்பாக நினச்சிட்டு, ஸோ இன்டர்நெட்டில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கங்குவா திரைப்பட தோல்விக்கு தான் இவர் வந்து பிரியாணி போட்டு கொண்டாடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம். அவர் வந்து அமரன் திரைப்படத்தோட சக்ஸஸ்க்காக மட்டும்தான் வந்து பிரியாணி போட்டு கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு நியூஸே வந்துருந்துச்சு.